ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதா சுரேஷ் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு செம்பருத்தி இலை ஒரு 10 to 15 இலை பறிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு பறித்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் வேப்பிலை ஏன் சேர்க்குறேன்னா டேண்ட்ரஃப் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேப்பிலை சேர்த்து ஹேர் பேக் போட்டு பாருங்கள், டேண்ட்ரஃப் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம இப்போ கொண்டு வந்த இலை எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கற்றாழையும் எடுத்திருக்கேன். இதை சைடில் இருக்கிற அந்த முள்ளெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் இருக்கிற அந்த ஜெல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் அப்படியே கட் பண்ணி பீசஸாக போட்டு அரைச்சிருவாங்க. நான் அந்த ஜெல் எடுத்து போடுறது தான் பழக்கம், அதனால் நான் ஜெல் மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த ஹேர் பேக் போடுறதா இருந்தாலுமே உங்கள் தலையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு போடுங்க. அதுதான் நமக்கு நல்லது. ஹேர் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பேஸ்ட் மாதிரி அரைச்ச பிறகு ஒரு 2 to 3 ஸ்பூன் கோகோனட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, அரைச்சி முடிச்சாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம். இப்போது நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது மேலாப்பில் அப்ளை பண்ணக்கூடாது. ஸ்கேல்பில் நல்லா படுற மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணணும். நம்ம செடியில் மல்லி மொட்டெல்லாம் எடுத்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 1 hour கிட்ட நம்ம அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ஹேரை ட்ரை பண்ண போகிறோம். நிறைய பேர் ட்ரையர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி சாம்பிராணி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.